பிரைஸ்லோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை நம்ம படிக்க வேண்டும். படித்து விட்டு நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பாருங்கள், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கும் என்ற அழைப்பை நாம் மறந்து விட்டோம். நிறைய நேரத்தில் நம்ம ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாருங்கள் வீட்டை கட்டணும், ஒவ்வொரு நாளும் பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த சமையல் செய்யணும், அதை செய்யணும், இப்படியே போயிட்டுருக்குது. ஒரு சிலர் பாருங்கள் எப்படி படிக்க வைக்கணும், திருமணம் பண்ணணும், இப்படியே தான் போயிட்டுருக்கு. தேவனுக்காக நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? நான் இன்றைக்கி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதை யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட எபிரேயர் புத்தகத்தில் பார்த்துங்க 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது நமக்கு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே. கவனிச்சிங்களா? நம்ம யார? பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே. அப்போ நாம் இன்னைக்கு பரிசுத்த சகோதரனாய் பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்ட நாம் எதை பார்க்கிறோம்? நிறைய நேரத்தில் அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றவைகளை பார்ப்பதில்லை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கான காரியங்கள் நம்ம அறிந்து கொள்வதில்லை. கவனிங்க, நமக்கு ஒரு அப்போஸ்தலனாகிய இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் எப்படி இருக்காரா? கவனிச்சிங்களா? அப்போஸ்தலனாக இருக்கிறார். அவர் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? அவரை நாம் பார்க்க வேண்டும். அவரை பார்த்து என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். வளர்ச்சி நமக்கு அப்படி இருக்க வேண்டும். கவனம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அந்த ஆசாரியன் எப்படியாப்பட்டவர், அந்த அப்போஸ்தலர் எப்படியாப்பட்டவர் என்பதை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகப்புறமான நடிகரை பார்க்கிறவர்கள் பாருங்கள், அந்த நடிகன் உடுத்துவது போல உடை அணிய ஆரம்பிச்சுறாங்க. அந்த நடிகன் உடுத்துவது போல என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு சில தலையில் முடிவெட்டுற காரியங்களும் சரி, நடக்கிற விதங்களும் சரி, அந்த ஷூ போடுற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நடிகனை போகிற. ஏன்னா அவங்க கவனிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டைலில் வந்து நின்று பேசுவாங்க அந்த டைலாக்கை. அவர் ஒரு முறை தான் பேசுவான், இவன் பல முறை அதே பேசின்னு இருப்பான். எங்கே போனாலும் நம்ம அதை பண்ணுற அப்படின்னா அவனை மாதிரியே பேசி காட்டுவான். அப்போ உலகப்புறமான ஒரு மனிதன் இந்த நடிகனை பின்பற்றும் போது நடிகனை உற்று கவனிக்கிறான். அந்த நடிகனுடைய நடையை பார்க்கிறான், உடையை பார்க்கிறான், பேச்சை பார்க்கிறான், அதே போல் மாறுகிறான். இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவராக இருக்குமே, இந்த இயேசுவை போல் நடக்கிறோமா? இயேசுவை போல் வாழ்கிறோமா? இந்த இயேசுவை போல் நடந்து கொள்ள நம்ம பிரயாசப்படுறோமா? நம்ம எதை கவனிக்கிறது? நம்ம ஆலயத்துக்கு வந்தால் யார் யார் எப்படி வருகிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இதை கவனிப்பது. ஒருத்தங்க தண்ணி எடுக்க அப்படி குடிக்கிறாங்கன்னா கூட அதை ஒரு கவனிக்குது. ஏன் தண்ணி குடிச்சு பார்த்தது இல்லையா? கவனிங்க. ஒருத்தவங்க அப்படி எழுந்து வெளியில் போகிறாங்க, பாத்ரூம் போகிறாங்கன்னா உடனே அவங்கள அப்படியே விட்டு கவனிக்கிறது. இதை கவனிக்கவா? அந்த வேதத்தில் கூட பாருங்கள், சீஷர்கள் பாருங்கள், அங்கே வனாந்தத்தில் காற்றிலே ஆடக்கூடிய நாணன்களை நீ பார்க்க வந்தியா? அதை அசைஞ்சது பார்த்ததே இல்லையா? அதை பார்க்க தான் வந்தியா? என் வார்த்தையை கேட்க வரலையா? நீ என்ன பார்க்குற வந்த, நீ என்ன கவனிக்கணும்ல? நீ அதனுடைய ஆசை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கி நாம் கவனிப்பதில்லை. ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க, ஸ்கூலில் வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? கவனிங்க கவனிங்க. இந்த கவனம் இல்லாமல் போகிறதுனால ஃபெயில் ஆகி போகிறான். கவனம் இல்லாமல் போகிறதுனால நல்ல படிக்கத்திறனாய் மாறுகிறான். அந்த கவனம் உள்ள பிள்ளைகள் தான் நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்க, உயர்ந்த ஸ்தானங்கள் அடைகிறாங்க. கவனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கு தேவனும் நம்மளை கவனிக்க சொல்லுகிறார், நம்ம கவனிப்பதில்லை. நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம கூட ஒரு தேவன் வருகிறார், அவர் கவனிப்பதில்லை நம்ம. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற பாருங்கள், வேதத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு மலர்களை பாருங்கள். அப்போ அதை பார்க்க சொன்னார், அதை கவனிப்பா. அதை பார்க்கல நான் என்ன பண்ண அழகாக வச்சிருக்கேன்றாரு. ஆகாயத்து பார்வையை பாருங்கள், அங்கே என்ன பண்ணுறாங்க, அதை கவனித்து பாருங்கள், அதை பார்க்க போதுனாரு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க பறக்கிற ஒரு பறவையை கூட நம்மளுக்கு பார்க்க முடியல. அது எப்படி? அது உழைப்பதில்லை, நொறுப்பதும் இல்லை. ஆனால் நல்ல ஆகாரம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதே போல் இந்த காட்டு மலர்கள் பாருங்கள், ஏதாவது அந்த கலருக்காக நாளைக்கு பிரயாசப்பட போதா இல்லையா? அது பாட்டு என்ன பண்ணி செடியில் இருக்குது, அது போல் திடீர்னு பார்த்தா பூக்குது, பூத்தா அப்படி ஒரு கலர் அணிஞ்சிருக்கு. இதெல்லாம் தேவன் பார்க்க சொன்னார். அதுபோல் தான் நீங்கள் என்னை தேடும் போது நான் உங்களை இப்படி மாற்றுவேன், உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னேன். ஆனால் அவரை நம்ம பார்க்கறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? குறைகளை உற்று பார்த்து, அப்பா என் வீட்டுக்குள்ளே அரிசி இல்லைப்பா, அப்பா என் வீட்டுக்குள்ளே பருப்பு இல்லைப்பா, அப்பா என்னுடைய கால் இப்படி சரியில்லைப்பா, அப்பா என் கை சரியில்லைப்பா, என் முகம் இப்படி மாறிச்சுப்பா, இவைகளை உற்று பார்க்குறீங்க.
பார்க்க வேண்டியவரை பார்ப்பது இல்லை. வேதம் சொல்லுது கவனித்து பார். யாரை கவனிக்கணுமா? நமக்கு ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறார், நமக்கு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி கவனித்து பார்க்க சொன்னால் நம்ம யாரை கவனிக்கணுமா? ஒரு கல்யாண மண்டபத்தில் அழைக்கிறாங்கன்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே என்ன பண்ணுறது, அங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் கவனிக்க, பற்றியா அதை பற்றியா, செயினை பற்றியா, அவங்க பற்றியா, கம்மலை பற்றியா, அவங்களுக்கு பற்றியா, பட்டுப்பட்டு இப்படி தான் கவனிக்கிறீங்களா கண்டி? எதை கவனிப்பதில்லை? அங்கே கூப்பிட்டு இருக்காங்கன்னா கல்யாண மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி அவங்கள போய் ஆசீர்வதிச்சுட்டு வரணும், என்ன வார்த்தைகளை சொல்லணும், என்ன காரியங்களை சொல்லி அவங்கள வாழ்த்து சொல்லணும், அப்படின்றத கவனிப்பது இல்லை. போனது என்ன பண்ணுற, உன் முகம் எப்படி இருக்குது, உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, உன்னுடைய எப்படி இருக்குது, இதை கவனிக்கிறாய். பக்கத்தில் போய் நிற்கிற ஃபோட்டோ அப்படி வந்து நிற்கிறேன், அந்த ஃபோட்டோ ஊற்று பார்த்துன்னு தான் வேலை. எதுக்காக போனேன்? அவங்கள ஆசீர்வதியா? அந்த எண்ணம் இல்லை. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்க வேண்டிய நாம் ஒரு காரியத்தை கவனிக்காமல் போனோம்னா, இந்த இயேசு எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தார், இந்த இயேசு எப்படி பக்தியாக நடந்தார், இந்த இயேசு எப்படி உண்மையாக வாழ்ந்தார். நம்மளை போல தாங்க பூமியில் ஒரு மனிதனை அவதரித்தார். இந்த பூமியில் அவதரித்த ஒரு மனிதன் எப்படி இவரால் பரிசுத்தமாக வாழ முடியுது? இன்றைக்கி நாம சொல்கிறோம் பரிசுத்தமாக வாழ முடியலங்க, பலவிதமான பிரச்சனைங்க, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை நான் சந்திக்கிறேன். இயேசு மாத்திரம் பிரச்சனை சந்திக்கிறியா? இயேசு பிரச்சனை சந்திக்கலாம். அவர் இந்த இயேசு எப்பொழுதும் தேவனோடு கூட உறவு கொண்டவராக இருந்தார். நாம் என்ன பண்ண அதை கவனிக்கத்தே மாட்டோம், அதை கவனத்தை கொண்டு வர மாட்டோம். கவனிங்க, இயேசு இந்த பூமியிலே தான் வாழ்ந்தார். சாத்தானுடைய செயல்கள் ஒன்று கூட அவர்கிட்ட இல்லை. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ண மாற்றி கொடுக்குறார். வேதத்தில் பார்க்கும்போது பாருங்க, யோவான் 14:30 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் என்ன பண்ண, அவனுடைய காரியம் என்கிட்ட ஒன்று கூட இல்லை. அதனால் என்ன பண்ண முடியாம தொட முடியாது, என்கிட்ட வந்து எந்த காரியங்களும் கேட்க முடியாது, என்கிட்ட வந்து இதை கூட அதை கூட. நீங்கள் ஊரை மட்டும் ஒரு பொருளை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க, அந்த தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தை கையிலேருந்து ஒரு கச்சிப்பை பிடிங்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த கச்சிப்பை பிடிங்கிட்டீங்க, அந்த குழந்தை உன்னை பார்த்து பார்த்து அழுது அவங்க அம்மா கிட்டலாம் போய் அழுது இந்த கச்சிப்பை கொடுக்குறதுக்குலாம் சும்மா இருக்காது. அவங்க அம்மா தேடிடுவாங்க, அவங்க அப்பா தேடிடுவாங்க, என்ன பண்ண அப்படின்ட்டு. குழந்தை கச்சிப்பை வாங்கிட்டியாமே அதை கொடு. நான் இவ்வளோ கூட்டத்துக்கு நல்ல என்ன எப்படிங்க தேடி வரீங்கன்னா, என் பிள்ளையோட பொருள் இருக்கும்போது நான் என்ன பண்ண உன்னை தேடி வருவேன். ஒரு நகை வியாபாரிக்கிட்ட போயிட்டு நகை நீங்கள் திருடிட்டு வந்துட்டீங்க, போலீஸ் உங்களை தேடி வரும். இவ்வளோ பேரை விட்டுட்டு என்ன மாத்திரம் எங்கே பிடிக்க வரீங்கன்னா, உன் பேரில் தான் கம்ப்ளைண்ட் வந்துக்குது, நீ தான் அவங்களுடைய பொருளை தூக்கிட்டு வந்திருக்கிற. அதுபோல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உலகத்துக்குரியவர்களை நீ என்ன வைத்திருந்தாலும் இந்த உலகத்தின் அதிபதி உன்னை அரெஸ்ட் பண்ணுவான். அப்போ நீ பரம அழைப்புக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பரம அழைப்புக்கான காரியம் உங்ககிட்ட டிக்கெட் இருந்தோம், நீ உள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடும். காரணம் என்ன தெரியுமா? நீ உலகத்துடைய காரியங்களை உனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறாய். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய், கிறிஸ்துடைய பிள்ளையாய் மாறினாய், ஞானஸ்நானத்தை இன்னைக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ளராய் உன்னை கர்த்தர் மாற்றிருக்கிறார். பரிசுத்தமான சகோதரேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்தத்துக்கான அடுத்த ஸ்டெப்பில் ஏறி போனியா? அதை பார்க்கறதே கிடையாது. உன் முகம் பாருங்க, இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனால் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? உன் முகத்தை போய் என்ன பண்ணுற, வேண்டிய சோப்பை போட்டு கழுவி அதுக்கு மேலே க்ரீமை பூசி எல்லாம் பல 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 பலன்னு வச்சுன்னு கிடக்குறேன். இவைகளை கவனித்ததுனால இதை சரி பண்ண முடியுது. ஒரு முகத்தில் புண்ணு வரட்டும், உடனே என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு கவனத்தை கொடுத்து அது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அது குணமாக்கப்படுகிறது. இதை கவனிக்கும் போது அது சரி பண்ண போல உன் பரிசுத்தத்தை நீ கவனிச்சிருந்தீங்கன்னா, இந்த இயேசு இந்த பூமியில் வாழ்கிற நாட்களை பாருங்கள், அவர் எப்படி வாழ்ந்தார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறாது இருங்கள்னு சொன்னார். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லாமல் போகும் என்று சொன்னார். அப்போ நாம் இன்னைக்கு உலகத்தாரோடு அன்பு செலுத்துவதே நம்முடைய வேலை. உலகத்தார் என்ன பண்ணாங்க, ஒரு காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க, அவங்க வழிகளை நீங்கள் கை கொள்ளும் போது இந்த உலகத்தின் அதிபதி உன்னை பிடிப்பான், உன்னை விடமாட்டான். ஏன்? என்னுடைய காரியம் உனக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய காரியம், அந்த காரியத்தை விட்டுவிடு. அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு என்னை பரம அழைப்புக்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றிருக்கிறார். எனக்குள்ளே ஏன் இப்படி பரிசுத்தம் இல்லாமல் போச்சு? எனக்கு ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறாரே, அவர் எப்படி வாழ்ந்தார்? எனக்கு ஒரு ஆசாரியர் இருக்காரு, அவர் எப்படி வாழ்ந்தார்? இந்த கிறிஸ்துவை கவனிக்க வேண்டிய நான் கவனிக்கிறேனா?
கவனித்து பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். அந்த கவனம் ரொம்ப முக்கியம். அந்த கவனம் உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கவனம் இல்லாமல் நம்ம ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அப்படி வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சரியாக மாறணுமா, இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். கவனிச்சிங்களா? ஒரு நடிகனுடைய உடையை தைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நடிகனுடைய ஃபோட்டோ வச்சு பார்ப்பாங்க. அந்த நடிகனுடைய உடை எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்க, அந்த கையளவு எவ்வளோ வச்சுருக்காங்க, காலளவு எவ்வளோ வச்சுருக்காங்க, அந்த இடுப்பளவு எவ்வளோ வச்சுருக்காங்க, அங்கே என்ன ஸ்டைல் பண்ணுங்க, அதே போல் கொண்டு வருவான். அந்த உடுத்தக்கூடியவனும் அதே ஜாடைக்குரியவனாக மாறுவான். இன்றைக்கி இயேசுவை கவனித்து பார்த்தா நீ இயேசுவை போலவே காணப்பட்டிருப்பாயே, இயேசுவை போல இருந்திருப்பாயே, உன் வார்த்தை இயேசுவை போல காணப்பட்டிருக்குமே, உன் வழிகள் இயேசுவை போல காணப்பட்டிருக்குமே. இருக்குதா? செக் பண்ணிப்பார். இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக காரியங்களில் இந்த இயேசுவை போல வாழ்வது இல்லை, இயேசுவை போல நடப்பதில்லை. சபைக்கு போகிறோம், வருடக்கணக்காய் போயிருக்காங்க, பல வருடங்கள் போயிருக்காங்க. இந்த இயேசுவை கவனித்தது உண்டா? இந்த இயேசு ஏசு ஏசுன்னு சொல்லும்போது நான் இயேசு எப்படி பார்க்கணுங்க? வார்த்தை தாங்க தேவன். அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் உருவம் எடுத்துவது இயேசுவாய். அப்போ இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை சொன்னபடி நான் வாழுகிறேன்னா, இந்த வார்த்தை சொன்னபடி நடக்கிறேன்னா, இந்த வார்த்தை சொன்னபடி நடப்பேன், என்னுடைய காரியங்களை அறிக்கை செய்கிறது, நான் உள்ளவனா உண்மை உள்ளவனா இருக்கேன்னா இனி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏனோ தானென்று ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். கவனிங்க, யோவான் 10:30 வாசிக்கும் போது பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் உலகத்தாரோடு ஒட்டி கொண்டிருப்பதில்லை. உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் வந்து பேசினாலும் அவர்களோடு கூட உறவாடுவதில்லை. நீங்கள் தேவனோடு உறவாடக்கூடிய நேரங்களை பாருங்க, மனிதரோடு உறவாடக்கூடிய நேரங்களை பாருங்க. ஒரு நாள் ஒரு ப்ரேயருக்கு போயிருக்காரு. அந்த ப்ரேயருக்கு வந்தவங்க எல்லாருமே பாருங்க, கொஞ்ச நேரம் தேவனோடு கூட அந்த முழங்கால் படிவதற்கு அப்படின்னு இப்போதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் முடிந்த உடனே ப்ரேயர் நேரத்தை விட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோடு கூட இருக்கிறவங்களோட நேரத்தை செலவழிக்கிறார்கள். உலகத்தாரோடு ஒட்டி கொள்வதற்கு, உலகத்தாரோடு பழகுவதற்கு, உலகத்தார் சொல்லுகிற வார்த்தையை இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏசு அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறா பாருங்களேன். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். உலகத்தோட ஒன்றா இருந்தால் அவன் வந்து கேட்பான், எனக்குரியதான் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. கவனிங்க, அவன் வரான், உலகத்தின் அதிபதி வரான், அவனுடைய காரியம் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ட்டார். அதனால தான் இவர் பரத்துக்கு எடுத்து சொல்லப்படுகிறார். அவர் பரலோக ராஜ்யத்தை மறுபடியும் போவதற்கான காரணம் உலகத்துடைய காரியம் இருக்கணுமா, அவர் பிடிக்கப்பட்டவராக இயேசு பூமியிலே இருந்துட்டு இருப்பார். ஆனால் உலகத்துடைய காரியங்கள் ஒன்று வைத்துக் கொள்வது. ஒரு ப்ரேயருக்கு போகிறீங்களா, ப்ரேயரை முடிச்சிங்களா, ப்ரேயருக்குரிய சத்தியத்தை பேசுனீங்கன்னா வந்துன்னே இருக்கணும். அதை விட்டு எப்படிங்க நல்லா இருக்காங்களா, வீட்டில் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி போய் அப்படியே நீண்டு கொண்டு போய் நிற்குது. என் பையன் கூட இப்படி தான் இருக்கிறான், எங்கள் வீட்டில் கூட இப்படி தான் இருக்குது, அப்படியே குறைகளை பேசுகிறேன். நிறைவை பேச வேண்டிய நீங்கள் குறைவுள்ளவர்களாக மாறுங்க. இப்போ யாருடைய காரியங்கள் வந்து தெரியுமா, உலகத்தின் அதிபதி வைத்திருக்கிற காரியங்கள் உனக்குள்ளே வருது. தேவனுக்குரிய காரியங்கள் உங்ககிட்ட இல்லாமல் போகுது. அப்படிப்பட்ட காரியங்களோடு பேசுவதற்கு நீ ரொம்ப சந்தோஷமாக நேரங்களை செலவழிக்கிறாய். நேரம் போனதே தெரியல பாருங்களேன். ஒரு 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல பாருங்கள், சந்தோஷமாக பேசிட்டு வரேன். அதுக்காக கர்த்தர் அழைச்சார். இந்த 3 மணி நேரம் ஜபத்தில் உட்காந்து இந்த 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்துருந்தா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், உன் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பாருங்கள், ஒரு சின்ன தவறு செய்த மோசையை பிசாசனம் பாருங்கள் தர்கித்து பேசுகிறான். அவனை விட மாட்டேன்னு சொல்கிறான். என்ன பேசினார்? ஒன்றும் பண்ணலைங்க, பேசுன்று சொல்ல இடத்துல கவனிச்சிங்கன்னா அடித்து விட்டார். இதுதான் என்னுடைய தவறு. இந்த ஒரு தவறுக்கே அவன் வந்து பிடித்து கொண்டு இது எனக்குரிய சரீரம் என்று சொல்லுவான்னா, இன்றைக்கி உலகத்தினுடைய காரியங்கள் இத்தனை காரியங்கள் உனக்குள்ளே இருக்குமானால் நீ பரலோகம் செல்ல முடியுமா? இன்றைக்கி பாருங்கள், எதெல்லாம் அவங்ககிட்ட இந்த உலகத்து காரியம் இருக்கு என்று சொல்லி நினைத்து நீ யோசித்து பார்த்து சிந்தித்து உன்னை மாற்றிக்கொள். பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த மாட்டோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த உலகத்துடைய காரியங்கள் எத்தனை காரியங்கள் இருக்குது என்பதை பார்த்து, இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்பதை அறிய அப்பா உம்மை கவனிக்கக்கூடிய ஜனங்களாய் மாறட்டும் என்றேன். உம்மை கவனித்து பார்த்து, இயேசுக்கிட்ட இது இல்லை, என்கிட்ட இது இருக்குது, இயேசுக்கிட்ட இப்படி அப்படி பேச்சு இல்லை, என்கிட்ட இப்படி அப்படி பேச்சு இருக்குது, இயேசுக்கிட்ட இப்படி அப்படி பார்வை இல்லை, நான் என்கிட்ட இப்படி அப்படி பார்வை இருக்கணும். ஒவ்வொன்றத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ள, ஒவ்வொன்றத்திலும் இயேசுவை கவனித்து பார்த்து தங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள, தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை தாரும் ஆண்டவரே.
பரம அழைப்புக்கு பங்குள்ளவராய் கர்த்தருடைய சமூகத்தில் போவதற்கு, கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும், பலனை தாரும், ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனமும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கோடு வாழ கிருபை தந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.